வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கங்கை அமரன் சார் வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ அவர்கிட்ட சின்னதா ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம கேட்டுக்கலாம். ஹாய் சார். வணக்கம் சார். வணக்கம். எங்க இருந்து வரீங்கம்மா? வேலூர் சார். வேலூர். என்ன என்ன சேனல் உங்களுக்கு? வேலூர் பொண்ணு சார். வேலூர் பொண்ணு யாரு? நான் தான் சார். உங்க சொந்த சேனல் அது? ஆமா சார். பேமெண்ட் செக் எடுங்க ஃபர்ஸ்ட். கண்டிப்பா சார் கொடுத்துடலாம் சார். சார் வேலூர் வந்திருக்கீங்க. வேலூர்னு சொன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஞாபகத்துல வர ஒரு விஷயம். ஜெயில். ஜெயில். எத்தனை தலைவர்கள் இருந்த இடம் அது. நல்லா பாருங்க அந்த கோட்டை. இல்ல இல்ல அது ஒரு அடையாள சின்னம் அது. நிஜமா அது பாத்தீங்கன்னா எத்தனை தியாகிகள் இருந்த இடம் அது வேற. வேலூர் வந்து ரொம்ப பிடித்தமான ஊர். பாத்தீங்கன்னா எனக்கு மாமனார் வகையில இந்த ஊர்லாம் சொந்த ஊர் மாதிரி வரும். அந்த மாதிரி வந்திருக்கோம். அதனால எங்க மாமனார் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு, எனக்கு சொந்த வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் இப்போ நீங்க வந்து இசையமைப்பாளரோ இல்ல பாடகராவோ இல்லைன்னா பாடல் ஆசிரியரோ நீங்க ஆகலைன்னா வேற என்னவா நீங்க ஆகியிருப்பீங்க? அதான் ஆயிட்டாச்சு. எதுக்காலத்தையும் பண்ணணும். இப்போ நீங்க உங்களுக்கு இந்த மைக் கிடைக்கலன்னா, உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கலன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? வீட்டில் தான் சார். அது மாதிரி நாங்க அப்படி இருக்க மாட்டோம். ஏதோ தேடல் இருந்தது சின்ன வயசுல இருந்து. ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று கத்துக்கணும், எல்லாரும் முன்னாடி நின்று கைதட்டல் வாங்கணுங்கிற எண்ணம் இருந்தது இல்லையா? அதான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து ஸ்கூல்ல படிக்கும்போதே நமக்கு வந்து ப்ரைஸ். நான் ஒன்று அண்ணனோட ஸ்கூல்ல வந்து அண்ணன் தான் ஃபர்ஸ்ட். எங்களோட ஸ்கூல்ல நான் தான் ஃபர்ஸ்ட். கட்டுரை போட்டியா இருக்கட்டும், இல்லை பாட்டு போட்டியா இருக்கட்டும், மொத்தமா எல்லா ஸ்கூலுக்கும் நடந்தாலும் ஒன்னு அவங்க ஸ்கூல்ல அண்ணன் வாங்குவாரு, என்னோட ஸ்கூல்ல நான் வாங்குவேன். இப்படிதான் ரெண்டு பேருக்குமே இருந்தாரு. அந்த மாதிரி தான். சரி, இப்ப இருக்கிற தலைமுறைக்கு இசையை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்றது அந்தமா தற்பெருமை எனக்கு நினைப்பீங்க. இப்ப இருக்கக்கூடிய மியூசிக் வந்து பல பேர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சார். நீங்க சொல்லுங்க, இப்ப உள்ள மியூசிக் எப்படி இருக்கு சார்? கேட்ட உடனே மறந்துடுறோம் சார். அந்த காலத்துல அதான் பிளஸ் எங்களுக்கு. நீங்க சொன்ன பதில் தான் எங்களுக்கு பிளஸ். ஏன்னா எங்களுடைய பாடல்கள் MS சுசாந்த் பாட்டெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்க கேட்க இனிச்சிட்டு இருக்கு. நம்ம மனசுல நின்று போச்சு. எந்த பாட்டா இருந்தாலும் சரி. நாங்க அதே வழியை பின்பற்றி வந்ததுனால அண்ணனுடைய பாடல்கள், என்னுடைய எழுத்து எல்லாமே நிறைய நிற்கிறது காரணம் அதே மனசுக்குள்ள பூந்ததுனால நம்ம கல்ச்சர் மாறாம நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் எங்க பாட்டு நீடூழி வாழ்ந்துட்டு இருக்கு. மற்றவங்க எல்லாம் பீட்ல போயிட்டாங்க. ரொம்ப பீட் சாங்ஸ் தான் விரும்புறாங்க எல்லா பாட்டும். பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படி இல்லை. பீட் சாங் போட்டாலும் அதில் ஒரு மெலடி இருக்கும். ஊரு விட்டு ஊர் வந்து பாட்டு எடுத்து ராகத்துலாம் இருக்கும். 2 வரி மட்டும். ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க, வேறு கெட்டு போச்சதுன்னா நம்ம பழப்பு என்ன ஆகுங்க, விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி அப்படிங்கிற மாதிரி ராக அடிப்படையில் இருக்கும். சூப்பர் சார். எந்த பீட் சாங் எடுத்தீங்கன்னாலும் அது ஒரு ராகத்தில் இருக்கும். சூப்பர் சார். சார் இப்போ லெனின் பாண்டியன் அப்படின்ற புது படம் நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ ஹீரோவா பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வயசுல ஹீரோவா பண்ணியிருக்கீங்க. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லுங்க சார். ஹீரோல கதையின் நாயகன் அப்படித்தான் சொல்லணும். தவிர ஹீரோ மாதிரி இல்லை. ஹீரோ என்னுடைய வயசுக்கு என்ன கேரக்டர் கொடு. முதல்ல இந்த படம் உண்மையை சொல்லணும்னா பாரதி ராஜா வச்சு எடுக்க வேண்டிய படம். பாரதி ராஜா அந்த டைமில் கொஞ்சம் உடம்பு சரியாமல் படுத்தார். படுத்த உடனே எனக்கு நானும் தியாகராஜனும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். சத்யஜித் தியாகராஜன் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. சத்யஜித் தியாகராஜன், சிவாஜி பேர் நம்ம ராம்குமார், நான் 3 பேர் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ ஒரு நாளைக்கு கூப்பிட்டு நீங்கள் வாங்க ஆஃபீஸ்க்கு வரீங்களா சார்? நான் சார் போனோன்னா அந்த கதையை கொஞ்சம் கேளுங்கன்னாரு. ஒரு டைரக்டர் புது பையன் வாலசுந்தரன். அவரோட கதையை சொன்னார். கதையை சொன்னால் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குன்னு. இல்லை அந்த கேரக்டர் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குன்னு. அது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னாரு. ஐயோ, நான் இது வரைக்கும் படம் நடிச்சதே இல்லை. என்ன அதெல்லாம் வரும் சார், நீங்கள் பண்ணுங்க சார்னாரு. பாரதி ராஜானுக்கு பதிலாக நான் பண்ணது நல்லா வந்திருக்கு, அருமையாக வந்திருக்கு. மனசை சொல்லக்கூடிய ஒரு கதை நல்லா வந்திருக்கு. பார்ப்போம். கதை நம்மளோட நேயர்களையும் அந்த படத்தை பார்க்க சொல்லி அப்படியே சொல்லுங்க. லெனின் பாண்டியன் சார் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் மிஸ் பண்ணாம தியேட்டர் போய் படம் பாருங்க. நீங்க மட்டும் இல்லை, உங்க குடும்பம், பக்கத்து வீடு எல்லாத்தையும் சேர்த்து கூட்டு போங்க. அப்போதான் எங்களுக்கு வரும் உங்களுடைய பாராட்டுகள். இது மனசு சொல்லக்கூடிய ஒரு கதைமா. மனசு ரொம்ப ரொம்ப ஒரு கிராமத்தில் ஒன்றும் புரியாத ஒருவனுடைய வாழ்க்கையை பற்றி எடுத்தப்பட்ட ஒரு கதை. ஊரில் அடிதடி அவனை கொல்றதுக்கு அடிக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்கும். அதுலேருந்து தப்பிச்சு அவன் எப்படி வாழ்க்கையை மீட்டு கொண்டு வரான் அப்படிங்கிறதுக்கு ஒன்று. எனக்கு துணையாக ஒரு 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 ஒருத்தர் வருவார். அவரு தான் கதையினுடைய இந்த சப்போர்ட்டிங் கேரக்டராக வருவார். சப்போர்ட்டிங் கேரக்டர்னா அவர் பேர் தான் லெனின் பாண்டியன்கிறது அந்த போலீஸோட பேர். அந்த போலீஸோட ஒரு கிராமத்தில் வந்து நுழையும். அவங்க எனக்கு பார்த்து யார் நடிக்கிறாங்க சார்? ராம்குமார், சிவாஜி ராம்குமாரோட பையன் தர்ஷன் நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா புதுமையான ஒரு கதையாக இருக்குது. நல்லா இருக்கு. அண்ணன் நேற்று படம் பார்த்தாங்க. பார்த்துட்டு என்னை பார்த்து ரசிச்சுருந்தாரான். நான் ஊரில் இல்லை, இங்கே வந்துட்டேன். பார்த்துட்டு சொன்னாங்க நல்லா ரசிச்சார் அப்படின்னு. நானும் பேசினேன். அந்த மாதிரி அவருக்கும் பிடிச்சிருக்கு. இன்றைக்கி ரீல் கடைங்க ஆரம்பிக்கிறாங்க. இது முக்கியமான வீட்டு விசேஷங்கிறதுனால நான் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்கேன். அவ்வளோ முக்கியமானவங்க எனக்கு சுரேஷும் பிரியாவும். அதாவது அது இல்லாமல் எனக்கு இந்த கால் வலி இருந்தது. கால் வலிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கே தான் வந்தேன். டாக்டர் சுதாகர் அவங்கள்ட்ட தான் வந்தேன். வந்தோடனே காலெலாம் சரி பண்ணி விட்டார். கொஞ்சம் ஓரளவு நடக்கலைன்னா
அது அவருடைய கருணை. அதனால வேலூர் இவ்வளவு ஆட்கள் இருக்கிறனால இது ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அவ்வளோதானா? அவ்வளோதான் சார். ஐயோ சூப்பர் சூப்பர். இவ்வளோ சுருக்கமாக முடிச்சதுக்காக ரொம்ப நன்றி. ஒரு நாளைக்கு வரணும் நிறைய பேர். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. என் இனிய பொன் நிலாவே பொன் நிலவில் என் கனாவே நினைவிலே புது சுகம் தருதத்ததா தொடருதே தினம் தினம் தருதத்ததா என் இனிய பொன் நிலாவே பொன் நிலவில் என் கனாவே. பாட்டு எழுதிட்டோம். எழுதினோடனே அண்ணன் டியூன் சொன்னார். அவர் டியூன் போடுறோம்ல தரு தத்தான் தரான்னு தான் சொல்லுவார். அதுக்கு நான் என்ன பொண்ணு எழுதிடுவேன். அப்போ நின்று நான் பாட்டாரு. இந்த ஜாதக தத்தாவுக்கு என்ன வார்த்தை போடுறதுன்னு எனக்கு வரல. ஜாதக தத்ததா என்ன எழுதுறது அப்படின்னு. அப்போ அண்ணன் சொன்னேன், என்னன்னா இந்த ஜாதக தத்தாவுக்கு மட்டும் வயிறு வரமாட்டேங்குதுன்னா அப்படியே விட்டுடுட்டாரு. அப்படிதான் அந்த பாட்டு அமைஞ்சது. வார்த்தை போடல வாங்க. அவர்தான் வந்து அவர் பாண்டதை அப்படி தான் பண்ணாரு. அது ஒரு புதுமை அமைஞ்சு போச்சு. ஜெயசுதாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இன்றைக்கும் வேலூர் பொண்ணு வந்து என்னை வந்து பேட்டி கேட்கணும்னாங்க. பேட்டி கேட்டாச்சு. வேலூர் பொண்ணு சந்தோஷமா? ஓகே. ஒரு நாளைக்கு உட்கார்ந்து விலாவாரியா சினிமா பத்தி கண்டிப்பா சார். சார் இவ்வளவு நாளா டிவில பாத்துட்டு கேட்டுட்டு இருந்த இந்த பாடல நேர்ல இப்ப கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம். வரேன் ஒரு நாளைக்கு உங்களுக்கு தனி பேட்டி.